பரிசுத்த வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துக்கு நேராக இந்த பெந்தேகோஸ்தே நாளில் ஆவியானவர் நம்மை இம்மட்டும் நடத்தினார். அவர் அபிஷேகித்தார், நிரப்பினார், தொட்டார், ஆமென், ஆளுகை செய்தார், பிரசன்னத்தை கொடுத்தார், மகிமையை கொடுத்தார், உணர்வை கொடுத்தார். அவர் இப்பொழுது நம்மோடு கூட பேசுவார். ஆமென். ஆவியானவர் பேசுகிற ஆவியானவர், ஆவியானவர் பேசுகிற ஆவியானவர், ஆவியானவர் பேசுகிற ஆவியானவர். ஆவியானவர் பேசுகிறதுல ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய சுவாரஸ்யம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவருடைய நடத்துதல் என்பது அவ்வளவு மகிமையான ஒரு நடத்துதல். ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு இடத்துக்கு நம்ம போகணும்னு நினைப்போம், ஆனால் ஸ்தோத்திரம், ஒரு சூழலை கர்த்தர் குறுக்க கொண்டு வந்து போகாத மாதிரி அந்த ஆவியானவர் நம்மளை தடுத்து நிறுத்தி இருப்பார். ஸ்தோத்திரம். அந்த இடத்துக்கு நம்ம போய் இருந்தோன்னு சொன்னால் அந்த இடத்துல நமக்கு நேரிட்ட ஒரு பெரிய ஆபத்தோ, பெரிய விபத்தோ, பெரிய ஒரு ஸ்தோத்திரம், கொடூரமான ஒரு செயலோ நம்மளை ஆண்டவர் அதில் உட்படுத்தாமல் அங்கே நம்மளை வந்து ஸ்தோத்திரம் கொண்டு போய் அந்த பாதிப்பை பார்க்க விடாமல் தடுத்து நிறுத்தி காப்பாற்றிருப்பார். பல இடங்களில் ஸ்தோத்திரம் ஆவியானுடைய நடத்துதல் அற்புதமான நடத்துதல், அற்புதமான நடத்துதல், அற்புதமான நடத்துதல், வித்தியாசமான நடத்துதல், மகிமையான நடத்துதல், மகிமையான நடத்துதல். ஆவியானவர் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் அவர் செய்கிற வித்தியாசமான காரியம், வித்தியாசமான செயல், அவருடைய கிரியை நம்ம வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா நம்மளை பல இடத்துல ஆண்டவர் காப்பாற்றுவதை பார்க்க முடியும், தப்புவிப்பதை பார்க்க முடியும். சில நேரங்களில் இப்போ அபிஷேகத்தை பெற்ற நாம் ஸ்தோத்திரம் சில இடத்துல நம்ம வாயின் வார்த்தையை கூட அமைதிப்படுத்தி நம்ம ஸ்தோத்திரம் பேசுகிறன்னு துடிப்பு வந்திருக்கும். ஆனால் சில இடத்த அமைதிப்படுத்தி வந்திருப்போம். ஆனால் பிறகு பார்த்தோன்னு சொன்னால் நம்மளே நினைப்போம், எப்பா நம்ம பேசாமல் வந்ததே நல்லதுரா சாமி. அன்றைக்கி நம்ம வந்து ஏதோ அன்றைக்கி பேசணுன்னு தான் நினச்சிட்டு போனேன், நினச்சேன், மனசு அப்படி தான் தோணுச்சு, ஆனால் ஏதோ தடுத்தது போல் இருந்தது. அதான் ஆவியானவர் செய்கிற கிரிகை. தோத்துற பின்னாடி நம்ம யோசிப்போம், எப்பா நம்ம பேசாமல் வந்ததே நல்லது, இல்லைனாக்கா இன்றைக்கி வேறு மாதிரி கதை ஆகிட்டுருக்கோம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு செயலிலுமே ஆவியானவர் நம்மளை காக்கிற விதம் இருக்குது. அதான் ஆவியானுடைய செயல், அதான் அவருடைய கரத்தின் கிரிகை, அதான் அவருடைய கரத்தின் கிரிகை, அதான் அவருடைய கரத்தின் கிரிகை, அதுதான் அவருடைய கரத்தின் கிரிகை. ஸ்தோத்திரம். ஆவியானுடைய கிரிகை இருக்குது, ஆவியானுடைய கிரிகை இருக்குது. அவ்வளவு அற்புதமான கிரிகை, அவ்வளவு அற்புதமான கிரிகை, அவ்வளவு மகிமையான கிரிகை. ஸ்தோத்திரம். ஒரு நாள் நானும் ஒருவரும் நல்ல வேகமாக ஸ்தோத்திரம் பைபாஸில் போயிட்டே இருக்கிறோம், வேகமாக வந்துட்டுருக்குறோம். ஸ்தோத்திரம் திண்டிவனத்துலேருந்து வந்துட்டுருக்குறோம். எங்களை கடந்து ஒரு ஸ்தோத்திரம் பைக்கு வேகமாக போகுது. அந்த பைக்குக்கு முன்னாடி நாங்கள் தான் வேகமாக வந்துட்டுருக்குறோம். ஓட்டி போகிற ஒரு பக்கத்தில் ஸ்தோத்திரம் ஒரு புது காரை ஒன்று காட்டினார், ஜாக்வார் காரு. ஸ்தோத்திரம், இந்த காரை பாருங்கப்பா சார், ஸ்தோத்திரம் கார் வாங்கணும், இந்த மாதிரி வாங்கணும், ஏதோ ஒரு கோடீஸ்வரன் கார் நிற்கிது பாரு அப்படின்னு இப்படி திரும்பணும். அவரும் பார்த்தாரு, வண்டியை ஸ்லோ பண்ணார். ஸ்தோத்திரம். முன்னாடி போகிற வண்டிக்காரன் சடனாக பிரேக் போட்டான். ஸ்தோத்திரம். முன்னாடி போகிற வண்டிக்காரன் சடனாக பிரேக் போட்டதுனால இந்த காரை பார்க்குறதுக்கு ஒரு நிமிஷம் கழுத்து எவ்வளோ நேரங்க திரும்பும் வண்டி ஓட்டுறது. இப்படி திரும்பி இப்படி அத்தது இப்படி நேரம் ஆகிறதுக்குள்ளே பார்த்தா அந்த பின்னாடி வந்த பைக்காரர் எங்களை முந்தி முன்னாடி வண்டியில் போய் தோத்துறோம். நான் அந்த இடத்துல அந்த காட்சியை பார்த்தா நாங்கள் 2 பேர் தான் போய் அந்த வண்டியில் மோதி இருக்கணும், ஆனால் பின்னாடி வந்த வண்டிக்கார் மோதி இருக்கு. ஆவியானுடைய கிரிகை இருக்குதுன்னா ஸ்தோத்திரம் நம்மளை தப்பு வைக்கிறதுக்கு ஒரு நூல் இழையில் கூட தப்பி வைப்பார். கண்ணை மூடுற இழை இதுதான் ஸ்தோத்திரம். இப்படி கழுத்து இப்படி திருப்பி அந்த ஒரு வண்டி அப்படி ஸ்லோ பண்ணதில் ஸ்தோத்திரம் பின்னாடி வந்து ஒரு முந்தனார், முன்னாடி போன வண்டிக்கார ஸ்தோத்திரம் அப்படி டப்புன்னு நிறுத்திட்டாப்பாரு. ஸ்தோத்திரம் வேகமாக அடித்து அவருக்கு பாவம் ஸ்தோத்திரம் வண்டிலாம் உடஞ்சி அவருக்கு பயங்கரமான அடிபட்டு ஸ்தோத்திரம். எப்பேற்பட்ட அந்த ஆவியானுடைய பாதுகாப்பு இருக்குது, அந்த ஆவியான நம்மளை தப்பு வைக்கிற அந்த கிரிகை இருக்குது. அப்பேற்பட்ட பயங்கரமான கிரிகை, அப்பேற்பட்ட பயங்கரமான கிரிகை, அப்பேற்பட்ட பயங்கரமான கிரிகை. மனுஷன் கையில் தப்பு வைப்பார். ஸ்தோத்திரம். நம்மளை வாகனத்தில் தப்பு வைப்பார்,
நம்மளை சண்டையில் தப்பு வைப்பார், கோபத்தில் தப்பு வைப்பார், வார்த்தைகள் மிஞ்சும் போது தப்பு வைப்பார். ஸ்தோத்திரம். பல இடத்துல நமக்கு வந்து விஷப்பூச்சி கையில் தப்பு வைப்பார், பல ஆபத்துகளில் நம்மளை தப்பு வைப்பார், பல ஸ்தோத்திரம் அவமானங்களில் கர்த்தர் நம்மளை தப்பு வைப்பார், ஏமாற்றங்களில் கர்த்தர் தப்பு வைப்பார். ஒரு நாள் மெட்ராஸுக்கு போகணும் அவசரமாக, ஸ்தோத்திரம் பஸ் ஏறி நானும் வண்டி எடுத்துன்னு வேகமாக போயிட்டேன். ஸ்தோத்திரம் போன அவசரத்தில் என்ன ஆகி போச்சுன்னா, ஸ்தோத்திரம் நேற்று போட்ட பேண்ட்டில் வந்து காசு பர்ஸு எல்லாமே இருக்குது. திடீர்னு ஒரு பேண்ட் எடுத்து அயன் பண்ணி வச்ச மாதிரி அதை போட்டு போயிட்டேன். பஸ்ஸில் ஏறிட்டு கையை விட்ட பர்ஸும் காணும், ஒன்றும் காணும். ஸ்தோத்திரம் எப்படி இருக்கும்? ஸ்தோத்திரம் பஸ்ஸில் ஏறியாச்சு, இப்போ கையை விட்டு பார்க்குற ஒன்றும் இல்லை. அர்ஜென்ட்டில் போகிற அவசரத்தில் போய் வண்டி பைக்கை ஸ்டாண்டில் விட்டுட்டு மரமண்ணு போய் ஸ்தோத்திரம் பஸ்ஸில் ஏறிட்டேன். அப்போ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு ஸ்தோத்திரம் ஒரு ஏசி பஸ்ஸில் ஏறிட்டேன். அர்ஜென்ட்டாக சீக்கிரம் கொஞ்சம் போவானே. ஸ்தோத்திரம் எப்படி இருக்கும் பாருங்க. இதெல்லாம் ஸ்தோத்திரம் ஆவியான நடத்துகிற விதம். பா கண்டக்டர் முன்னாடி இருக்கிற ஆளுக்கு டிக்கெட் வாங்கிட்டு வராரு, முன்னாடி இருக்கிற ஆளுக்கு டிக்கெட் வாங்கிட்டு வர்றாரு. ஸ்தோத்திரம் இப்போ அடுத்தது எனக்கு டிக்கெட் வாங்கணும். ஏன்னா கண்டக்டர் இப்போ பக்கத்தில் டிக்கெட் வாங்குறாரு, கையை விட்டால் ஒன்றும் காணும், எதுவும் காணும். ஸ்தோத்திரம் எதுவும் காணும். இப்போ நான் சொல்கிற நேரம் வந்து அப்போ இந்த கூகுள் பே கூட இல்லாத நேரம். ஸ்தோத்திரம் அந்த கூகுள் பே ஃபோன்பேலாம் அந்த ஆன்லைன் ப்ராசஸ் ஸ்தோத்திரம் அப்போ நம்ம கையில் இல்லாத நேரம். இப்போ பஸ்ஸில் ஏறினா எப்படி இருக்கு நீங்கள் யோசித்து பாருங்கள். கண்டக்டர் வராரு, இப்போ நம்ம கையில் காசு இல்லை அப்படின்னாக்கா இப்போ நமக்கு கண்டக்டர் எப்படி பேசுவார்னு தெரியும். பஸ்ஸில் எப்படி இருக்கும் அந்த இடத்துல. ஸ்தோத்திரம் கண்டக்டர் பார்க்குறேன், நடா இது கையை விட்டு பார்க்குறேன், இல்லை பஸ்ஸை நிறுத்த சொல்லி இறங்கலாமா, இன்னும் மைண்டு எதோ தோணுது. இன்னும் இவர் பேசுவாரோ அசிங்கமாயிருமோ அப்படின்ற மாதிரி என்னவோ தோணுது. இப்படி பின்பக்கம் இப்படி திரும்பினா ஸ்தோத்திரம் எதிர்பாராத விதமாக என் கூட படித்தவன் என் ஃப்ரெண்டு நிற்கிறான். அவன் என்னை பார்த்து மகிமாக சிரிக்கிறான். என்னான்னு சிரிக்கிறான்? இவன் நம்மளை பார்த்து பேசுகிறானா பேசலையான்றதுக்காக என்னை சோதிக்கிறதுக்காக நின்று சிரிக்கிறான். நான் இங்கே காசு இல்லைன்னு பதட்டத்தில் நின்றுக்கிறேன். ஸ்தோத்திரம் என்ன மச்சா ஆள் பக்கத்தில் நின்னா கூட உனக்கு ஆள் தெரியலையா அப்படின்னா, அடா பாவி பதட்டத்தில் நின்றுங்கிற அவங்ககிட்டையும் நம்ம சொல்ல முடியாது இப்போ காசு இல்லைன்னு. எவ்வளோ நாள் கழிச்சு பார்க்குறோம், இன்னும் அங்கே தேடிங்கிற அப்படின்னா, இல்லை டிக்கெட் எடுக்க நான் தான் தேடிங்கிற அப்படின்னா, நீ ஒன்றும் எடுக்க வேணாம், நான் உனக்கு எடுத்துக்கிறேன். என்னடா எப்படியாடா பழகணும், நீ டிக்கெட் எடுக்கிறன்ற அப்படிலாம் சொல்லக்கூடாது சரியா. நான் தான் டிக்கெட் எடுப்பேன். நானும் மதுராந்தத்தில் ஏறினதுலேருந்து கருங்குடி வரைக்கும் பார்க்குறேன், நீயே திரும்பி கூட பார்க்காது அப்படியே பார்த்துங்கிற, கண்டக்டர் மூஞ்சியே பார்த்துங்கிற. நான் பதட்டத்தில் கண்டக்டர் மூஞ்சியை பார்த்துங்கிறேன், இது உனக்கு தெரியாது. அவன்கிட்ட சொல்கிறா தோத்தர் எங்கே திரும்பினா என்ன ஆள் தெரிஞ்சிரும்னு திரும்பிடியா அப்படின்றான். என்னடா இது வம்பா போச்சு. தோத்துறோம் நம்ம இக்கட்டான சூழ்நிலை பார்த்துங்கிறா அவரை. இவனாக்கா நம்ம வேணும்னு அவரை பார்க்கலன்னு சொல்லிக்கிறான். பரவாயில்லை, கோயம்பேடு வரைக்கும் டிக்கெட்டை எடுத்துட்டான். கோயம்பேட்டில் இறங்கும்போது தபார் இந்தா எங்கேயோ போகிற அர்ஜென்ட் இல்லை, காலையில் சாப்பிட்டியா என்னான்னு கூட தெரில, சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு என்ன செஞ்சானாக்கா தோத்துறோம் பாக்கெட்டில் 200 காசும் வச்சுட்டு போகிறேன். என்னடா அற்புதம் இது. தோத்துறோம் எது விசுவாசி பார்த்து காணி கொடுத்ததுன்னா பெரிய விஷயம் இல்லை. சரி ஏதோ ஒரு கூட வந்து ஒரு பாஸ்ட்டு கொடுத்தாரோ ஒரு பெரிய விஷயம் இல்லை. தோத்துறோம் நான் அவரோடு படித்து தோத்துறோம் 10 வருஷம் ஆகி போச்சு. 10 வருஷம் இடைவேளைக்கு அப்புறம் ஒருத்தர் பஸ்பேர் போட்டு திரும்பி வந்து பாக்கெட்டில் ஒரு 200 ரூபா காசு வச்சுட்டு போகிறாரா. தோத்துறோம் அது இவ்வளோ பெரிய இடைவேளைக்கு அப்புறம் நடக்கிற விஷயம். ஆவியானவர் எந்த இடத்தையும் நம்மளை அவமானப்படுற இடத்த கூட அவர் கிறுக்கி வெளிப்படுத்துவாருங்க. இந்த மாதிரி பல காரியத்தை நம்ம சொல்லலாம், இந்த மாதிரி பல காரியத்தை நம்ம சொல்லலாம், இந்த மாதிரி பல காரியத்தை சொல்லலாம். ஆவியானுடைய செயல் இருக்குது மகிமையான செயல், ஆவியானுடைய செயலுக்கு இது அற்புதமான செயல், ஆவியானுடைய கரம் இருக்குது அவருடைய அற்புதமான கிரிகை, அற்புதமான கிரிகை. ஐயோ அதுக்கு தான் அந்த ஆவியானவர் வேணும், அதுக்கு தான் அந்த ஆவியானவர் வேணும். ஒரு இடத்த சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளை கொண்டாந்து நம்மளை தோத்துறோம், அந்த ஆளை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துவார். யார் இவன், எதுக்கு வந்தா தெரியாது, எதுக்கு இந்த இடத்துல அவங்க வந்தாங்க தெரியாது, ஏன் இன்றைக்கி இது நடந்தது தெரியாது. நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா இது இப்படி நடந்திருக்கு அவசியமே இல்லையே அப்படி தான் தெரியும். ஆனால் அந்த இடத்த ஒரு அவசியம் இருக்குதுன்னு ஆண்டவர் புரிந்தார். அதான் ஆவியானுடைய செயல். நீங்கள் போ அங்கே தோத்துறோம்
அது என் பிள்ளைக்கு தேவை, என் மகனுக்கு தேவை, என் மகளுக்கு தேவை அப்படின்னு ஒரு ஆள் அங்கே ஆண்டவர் அனுப்புவார். ஒரு சூழ்நிலையை அனுப்புவார், ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஐயோ, ஆண்டவருடைய கிரிகைலாம் சொல்லி முடியாது. ஆவியான நடத்துகிற விதத்தை பேசி முடியாது. அவருடைய நடத்துதல் அற்புதம், அவருடைய நடத்துதல் அற்புதம், அவருடைய நடத்துதல் அவ்வளவு மகிமை, அவ்வளவு மகிமை, அவ்வளவு மகிமை. நம்ம திரும்பி பார்ப்போமே. தோத்துறோம். இன்னைக்கு 24 தேதி. இந்த 24 நாள் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன பண்ணியிருக்கிறாரு, எப்படி நடந்துக்குது, நம்ம கொஞ்சம் நிதானித்து பார்த்தோன்னா தோத்துறோம். இதெல்லாம் உண்மையாக நம்ம திட்டமிட்டதா, இதெல்லாம் உண்மையாக நம்ம செஞ்சதா, இதெல்லாம் ஒருத்தர் நம்ம வாழ்க்கையில் செய்கிறதுக்கு, ஒரு காரியத்தை அனுமதிக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் நமக்கு போதிய எல்லா சூழ்நிலையும் இருக்குதான்னு நம்ம பார்த்தோன்னாக்கா தோத்துறோம். ஆவியானுடைய செயல், ஆவியானுடைய கிரிகை, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை பல இடத்துல ஸ்தோத்திரம் வாழ வைக்குது, தலையை உயர்த்துது, நம்மளை நிமிர்ந்து நடக்க பண்ணுது, நம்மளை மேன்மைப்படுத்துது. அந்த ஆவியானவர் நம்ம கூட இல்லைனாக்கா ஸ்தோத்திரம் நம்ம வாழ்க்கையில் அற்புதன்ற ஒன்றே இல்லை. ஆவியானவர் இருக்கிறதுனால தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய காரியத்தை நம்ம பார்க்குறோம், பெரிய உயரங்களை பார்க்குறோம், பெரிய மகிமையை பார்க்குறோம், பெரிய அற்புதங்களை பார்க்குறோம், பெரிய அதிசயங்களை பார்க்குறோம், பெரிய மகிமையான செயல்களை பார்க்குறோம், பெரிய உன்னதமான காரியங்களை பார்க்குறோம். ஸ்தோத்திரம். பெரிய உயரத்தை நம்ம ஸ்தோத்திரம் காண்கிறோம். இதெல்லாம் ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் இருப்பதனால, ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் அவர் செய்கிற செயல் ஸ்தோத்திரம் சாதாரண செயல் இல்லை, மகிமையான காரியத்தை செய்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவருடைய கிரிகை, அது ஆவியானுடைய கிரிகை, அது ஆவியானுடைய கிரிகை. இந்த ஆவியானுடைய கிரிகை நம்ம வாழ்க்கையில் திரும்பி பார்த்தோம்னா அவர் அசாதாரணமான காரியங்களை செய்திருப்பார். நம்ம சாதாரண மனுஷன், சாதாரண மனுஷி, சாதாரண நம்ம ஒரு ஸ்தோத்திரம் ஒரு நபர். ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் அசாதாரணமான காரியங்களை செய்கிறார், அசாதாரணமான காரியங்களை செய்கிறார், அசாதாரணமான காரியங்களை செய்கிறார். ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில் சில காரியங்களை அப்படியே ஆண்டவர் புரட்டி போட்ட மாதிரி செய்வார். நீங்கள் கர்த்தருடைய கிரிகை நீங்கள் கவனித்து பாருங்கள். தாவீது அதை தான் சொல்லுவார். ஸ்தோத்திரம், உமது கரத்தின் கிரிகையை கவனிப்பவன் யார்? ஸ்தோத்திரம். தாவீதுடைய அங்கலாய்ப்பு அது. அவருடைய கரத்தின் கிரிகை நம்ம கவனித்து பார்ப்போம். சில காரியங்கள் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அப்படியே புரட்டி போடுவார். நேற்று இருந்த மாதிரி நம்ம இன்றைக்கி இருக்காது சில காரியம். அதான் ஆவியானவர் செயல். போன மாதம் இருந்த மாதிரி இந்த மாதம் இருக்காது. சிலது ஆண்டவர் நமக்கு மாற்றி இருப்பார். அது ஆவியான ஒரு செயல், அது ஆவியான ஒரு செயல். நம்ம சின்னதாக விரும்பி இருப்போம், கொஞ்சம் அதில் யோசித்து பார்க்கணும். ஆனால் ஆண்டவர் நம்மளை அது பெரிய அளவில் செய்திருப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சின்னதாக விரும்பி இருப்போம், கர்த்தர் பெரிய அளவில் செய்திருப்பார். நம்ம ஒரு சின்ன ஒரு ஜெபம் பண்ணியிருப்போம், சும்மா போகிற போக்கில் சரி ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சும்மா ஒரு குறிப்பு மாதிரி சொல்லி ஜெபம் பண்ணியிருப்போம். கர்த்தர் அந்த காரியத்தை பயங்கரமாக நடத்தியிருப்பார். அல்லேலூயா. மகிமையாக நடத்தியிருப்பார். அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். நம்ம எப்பவுமே நான் ஒரு காரியத்தை ஜெபம் பண்ணிட்டோம், இதை விட்டுட்டோம் அப்படி இல்லை. ஸ்தோத்திரம். அந்த பின்னாடி ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு என்ன செய்திருக்கிறார் அதை நினச்சிப்பா, அதை யோசித்துப்பா, அதை சிந்திச்சு பார்ப்பேன். எப்பா அன்றைக்கி ஜெபம் பண்ணும்போது இதுக்கான ஒரு அறிகுறி கூட இல்லை, ஒரு ஆதாரம் கூட இல்லை. அன்றைக்கி ஜெபம் பண்ணும்போது கையில் வெறுமையாக ஜெபம் பண்ணேன், ஆனால் இந்த காரியத்தை கர்த்தர் நடத்தினீங்களப்பா. நான் உட்காந்து யோசிப்பேன், சிந்திச்சு பார்ப்பேன். உங்களுடைய மகிமை எப்படிப்பட்ட மகிமைப்பா அது. யார் யாரை பயன்படுத்தி இருக்கிறீங்க? பட்சிக்கிறவனிடத்துல இருந்தும் பட்சணத்தை கொண்டு வந்திருக்கிறீங்களே. சில இடத்துல நமக்கெல்லாம் ஒரு உதவி செய்கிறதுக்கு எந்த உதவியானா இருக்கட்டுமே, அதாவது எச்சக்கையில் காக்கா ஓட்ட மாட்டான்ற ஆளை கூட கர்த்தர் பயன்படுத்தியிருப்பார். ஆமாம். பணத்துக்கு சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு உதவிக்குமே அப்படிப்பட்ட ஒரு கராக்கண்டையை கூட கர்த்தர் பயன்படுத்தியிருப்பார். ஆவியானவர் செய்யலையா, இவரை செஞ்சார் அப்படின்ற மாதிரி நமக்கே என்ன செய்யும், நம்ம அதை யோசித்து பார்த்தா தான் தோணும். எப்படி இவர் செய்தார், எப்படி இவர் ஒத்து வந்தார்? அதான் ஆவியானவர் கிரியை, இதான் ஆவியானுடைய மகிமை. ஆவியானவர் நடத்துவார். இதெல்லாம் பார்த்துருக்கிற தோத்திரம். இந்த ஆவியானவருடைய கிரியை நிறைய கண்டு இருக்கிற, நிறைய அனுபவிச்சிருக்கு. நம்ம வாழ்க்கையில் ஆவியானவர் நிச்சயம் செய்து கொண்டு இருக்கிறார், செய்திருக்கிறார், இனிமேலும் செய்வார். ஆமாம். ஆவியானவர் நம்ம அப்படி மகிமையாக பார்க்கணும். ஆவியானவர் நம்ம கொஞ்சம் நிதானித்து பார்க்கணும், யோசித்து பார்க்கணும். ஆண்டவரே எப்படிப்பா அப்படி செய்கிறீங்க,
எனக்கு போய் இப்படி செய்திருக்கிறீங்களப்பா, எனக்கு போய் இப்படி ஒரு வழியை திறந்திருக்கிறீங்களப்பா, எனக்கு போய் எனக்கு ஒரு உதவி இப்படி செய்திருக்கிறீங்களப்பா. அல்லேலூயா. அது ஆவியானுடைய கிருபை, அது ஆவியானுடைய கிருபை, அது ஆவியானுடைய கிருபை, அது ஆவியானுடைய கிருபை. ஆமென். ஸ்தோத்திரம். மகிமையான காரியத்தை செய்வார், மகிமையான காரியத்தை செய்வார், மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்வார். ஸ்தோத்திரம். நான் சொல்கிறேன், இதே மாதிரி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் பயங்கரமான காரியத்தை செய்வார். நீங்கள் ஆவியானவரேன்னு ஆவியானவரை கேளுங்க, ஆவியானவரே அவரை மாத்திரம் சார்ந்துருங்க. அந்த காரியத்தை மட்டும் யோசிக்காதீங்க. ஸ்தோத்திரம். ஆவியானவரே நீங்கள் இந்த காரியத்தில் இருக்கிறீங்கப்பா, நீங்கள் இதில் செயல்படுறீங்கப்பா, நீங்கள் இதில் ஆண்டவரை வருகிறீங்கப்பா, நீங்கள் இந்த குடும்பத்தில் இருக்கிறீங்கப்பா, நீங்கள் இந்த வேலை ஸ்தலத்தில் இருக்கிறீங்கப்பா, நீங்கள் இந்த பலவீனத்தில் இருக்கிறீங்கப்பா, நீங்கள் இந்த ஆண்டவரை சரீரத்தில் கிரியை செய்கிறீங்கப்பா, நீங்கள் ஆண்டவரே இந்த சூழ்நிலையில் ஆண்டவரை நீங்கள் இருக்கிறீங்கப்பா. நீங்கள் ஆவியானவர் நாங்கள் கொண்டு போங்க, ஆவியானவர் நாங்கள் கொண்டு போங்க, ஆவியானவர் நாங்கள் விடுங்க. ஸ்தோத்திரம். எங்கெல்லாம் ஆவியானவரை நம்ம சொல்கிறோமோ, எதெல்லாம் ஆவியானவரை நம்ம சொல்கிறோமோ, அதெல்லாம் ஆவியானவர் நம்மளை பயன்படுத்தி கொண்டே இருப்பார். அதெல்லாம் ஆவியானவர் நாங்கள் அங்கே நடத்தி கொண்டே இருப்பார். ஒரு வேலை நடந்து கொண்டே இருக்கும், அதுக்கான வேலையை ஆவியானவர் செய்ய ஒரு தூதை நாங்கள் அனுப்பி கொண்டே இருப்பார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அது மனுஷனாக இருந்தாலும் அனுப்புவார், அலுவலகமாக இருந்தாலும் அனுப்புவார். அது ஒரு ஸ்தோத்திரம், அது ஒரு பெரிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் அனுப்புவார். ஆமென். ஆண்டவர் நமக்கு முன்னே போய் கோணலான வைகளை சபைப்படுத்துகிறவர். அது ஆவியானவர் நமக்கு நிறைய காரியத்தை சபைப்படுத்தி நடத்துவார். ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆவியானவர் நிச்சயம் நமக்கு அதை செய்ய வல்லவர். ஸ்தோத்திரம். இந்த பெந்தைகோஸ்தே நாளிலே ஸ்தோத்திரம், ஆவியானுடைய செயலை நம்ம நினச்சி பார்ப்போம், நினச்சி பார்ப்போம். சொல்ல நிறைய இருக்குது. ஸ்தோத்திரம். ஆனால் வசனத்தை கொஞ்சம் நேரம் நம்ம தியானிக்கணும். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படி தான் செய்திருப்பார். இப்போ நான் சொல்கிறது அப்படியே நீங்கள் ஸ்தோத்திரம் திரும்பி பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய ஏராளமான சாட்சிகள் இருக்கும், ஏராளமாக சொல்கிறதுக்கு இருக்கும். ஆவியானவர் செய்கிற செயல் இருக்குது, ஆவியானவர் செய்கிற செயல் நம்ம வாழ்க்கையில் பெரிய ஸ்தோத்திரம் புரட்டி போடுற காரியம் மாறும். நீங்கள் இப்போ ஒருவேளை எப்படி நினச்சிருக்கலாம், ஸ்தோத்திரம் பாஸ்டர் நிறைய இதெல்லாம் சொல்கிறாரு, இது மாதிரி அங்கே நடந்துச்சு, இங்கே நடந்துச்சு, அவங்களுக்கு நடந்துச்சு, இப்படிலாம் நடக்குதுன்னெலாம் வேறு சொல்கிறாரு. நமக்கு ஒன்றும் நடக்க மாட்டுதே, எல்லாம் மாறமாடுதே, எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்குது. ஸ்தோத்திரம். அதான் சொல்கிறேனே, ஆண்டவர் அப்படியே ஸ்தோத்திரம் தடம் புரண்டதே தெரியாத ஸ்தோத்திரம் மாற்றி போடுகிறவர். நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுப்பார், பெரிய மாற்றம் வரும். ஆமென். ஸ்தோத்திரம். இன்றைக்கி இருக்கிற நிலைமை நாளைக்கு இருக்காது. ஆவியானவர் வந்து அப்படி செய்து முடிப்பார். இன்றைக்கி நான் கடங்காரன், நாளைக்கு அப்படி இருக்க மாட்டேன். இன்றைக்கி நான் ஒரு தரித்திரன், நாளைக்கு நான் அப்படி இருக்க மாட்டேன். இன்றைக்கி நான் ஒரு ஸ்தோத்திரம் சூழ்நிலையில் தவறி போனவன், நாளைக்கு நான் அப்படி இருக்க மாட்டேன். இன்றைக்கி நான் ஒரு வேதனையில் இருக்கிறவன், நாளைக்கு நான் அப்படி இருக்க மாட்டேன். இன்றைக்கி நான் ஒரு ஸ்தோத்திரம் தேவையில் அமர்ந்திருக்கிறவன், நாளைக்கு நான் அப்படி இருக்க மாட்டேன். ஆவியானவர் வந்தாருனாக்கா எந்த ஒரு காரியமும், இன்றைக்கி எனக்கு முன்னாடி ஒரு பெரிய சவால் இருக்குது. ஸ்தோத்திரம். இன்றைக்கி அது சவால், நாளைக்கு அது சாதனை. ஆமென். ஆவியானவர் வந்தால் அவருக்கு எல்லாம் லகுவாக முடியும். ஆமென். இன்றைக்கி நம்ம வாழ்க்கை தோல்வி, நாளைக்கு நமக்கு வெற்றி. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆவியானவர் வந்தால் அதெல்லாம் அசாத்தியமாக நடத்திட்டு செய்வார். ஆமென். அநேகர் ஸ்தோத்திரம் அதை கண்டு மகிமைப்படுகிற அளவுக்கு செய்வார். நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு செய்வார். எனக்காப்பா இப்படி செய்தீங்க, எனக்கா இது நடந்தது, என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு நம்மளே வந்து யோசித்து பார்க்குற அளவுக்கு ஆவியானவர் செய்திருவார். அது ஆவியானவர் கிரிகை இருக்குது, அது ஆவியானவர் கிரிகை இருக்குது. விவரிக்க முடியாது. அது 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 அதை பெற்றவங்களால் அந்த வார்த்தையை கூட அடக்க முடியாது. ஏன்னா அந்த ஆவியானவர் நடத்துகிற விதங்குது இல்லை. ஒவ்வொரு இடத்துல அதோடைய விதம் இருக்குது, அவருடைய செயல் இருக்குது, அவருடைய மகிமை இருக்குது, அவருடைய கிருபை இருக்குது, அவருடைய கிருபை பா, அது பிரமிப்பானது. நம்ம தனிப்பட்ட விதத்தில் நினச்சி பார்த்தோன்னா அதை அப்படியே நம்ம பூரிச்சு போயிடலாம். வா எப்படி தோத்துறோம், பூரிச்சு போயிடலாம். அதுதான் ஆவியானவன், அதுதான் ஆவியான கிரிகை, அதுதான் ஆவியானுடைய செயல், அதுதான் ஆவியானுடைய மகிமை, அதான் மகத்துவம், அதுதான் அவருடைய ஸ்தோத்திரம் உன்னதமான வழி நடத்துதல். ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பெந்தைகோஸ்தே நாளிலே ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது வருவார்? பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது வருவார்? ஸ்தோத்திரம்.
என்ற தலைப்பிலே நாம் தேவ வார்த்தையை கேட்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது வருவார்? வாசிக்கப்பட்ட அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 5வது வசனத்தை எல்லோரும் நாம் சேர்ந்து இணைந்து வாசிக்கலாம். 5வது வசனத்தை, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஸ்தோத்திரம். 2ஆம் அதிகாரத்திலே ஆவியானவர் ஊற்றப்படுகிறார், நமக்கு தெரியும். அதற்கு முன்பதாக நடக்கிற சம்பவத்தை நாம் தியானிக்க வேண்டும். நாம் எப்பொழுதுமே 2ஆம் அதிகாரத்தை தியானிப்போம். அப்படி இல்லை என்று சொன்னால் அதை குறித்த தீர்க்க தரிசனத்தை தியானிப்போம். அப்படி இல்லை என்று சொன்னால் அதை குறித்து முன் உரைக்கப்பட்ட தேவ வார்த்தைகளாகிய பழைய ஏற்பாட்டு சோத்திரம் சம்பவங்களை நாம் தியானிப்போம். அப்படி இல்லை என்று சொன்னால் ராஜாக்கள் காலத்தில் நாம் தியானிப்போம். அப்படி இல்லை என்று சொன்னால் தீர்க்கதரிசிகள் காலத்தில் பரிசுத்த ஆவியை குறித்து நாம் தியானிப்போம். அப்படி இல்லை என்று சொன்னால் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் வந்த விதத்தை குறித்து நாம் தியானிப்போம். அப்படி இல்லை என்று சொன்னால் நமக்கு அப்போஸ்தலர் நடபடிகள் ஸ்தோத்திரம், இந்த புதிய ஏற்பாட்டு ஸ்தோத்திர நிருபத்தில் இருக்கிறதான இந்த ஆதி சபையை குறித்து நாம் தியானிப்போம். இப்படி தான் நாம் பரிசுத்த ஆவியானவரை வழக்கமாய் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு பெந்தேகோஸ்தே ஆராதனைகளிலும். ஆனால் இன்றைக்கு நாம் விசேஷமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று, இப்போ நான் சொன்ன இந்த எல்லா விதத்திலேயும் தான் நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போனாலும், சின்ன சபையோ பெரிய சபையோ கிராமத்து சபையோ பட்டணத்து சபையோ, அது சிறிய பாஸ்டரோ பெரிய பாஸ்டரோ, இப்போ நான் சொன்ன இந்தந்த விதங்களில் தான் ஏதாச்சும் ஒரு பகுதியை எடுத்து ஒரு சூழலை எடுத்து வசனத்தை பரிசுத்த ஆவியை குறித்து பிரசங்கிப்பது வழக்கம். ஆனால் இங்கு பரிசுத்த ஆவியானவர் வருவதற்கு முன்பதாக நடக்கிற சம்பவத்தை தான் நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது வருவார் அப்படி என்று ஒரு கேள்வியை கேட்டால், அப்படி என்று ஒரு தலைப்பை வைத்தால், அதற்கு இந்த அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் நமக்கு பதிலை கொடுக்கிறது. 5வது வசனத்தில் ஸ்தோத்திரம், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது வருவார் அப்படி என்று சொன்னால், அவர் பெரிய பிரம்மாண்டமான செயல் அல்ல, எளிமையா, சிம்பிளா, ரொம்ப சாதாரணமா, மிக எளிமையா பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது வருவார் என்று சொன்னால் கீழ்ப்படியும் போது வருவார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் கீழ்ப்படியும் போது வருவார். வசனத்தில் போகாமல், 5வது வசனத்தில் போகாமல், அடுத்தது காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். 5வது வசனத்தில் போகாமல் காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இதற்கு அவர்கள் 10 நாள் அளவும் எருசலேமிலே இந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவதற்கு 120 பேர் மேல் வீட்டறையிலே கூடி 10 நாள் அளவும் சும்மா இல்லை, தேவனை பாடி துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி ஆராதனை செய்து காத்திருந்தார்கள் இந்த பரிசுத்த